ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 31வது நாளில் இருக்கோம். இந்த பதிவில் நம்ம ருத்ராட்சத்தோட மகிமையும் ருத்ராட்சம் அணிவதினால் ஏற்படும் நன்மைகள், அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு கதையையும் கேட்க போகிறோம். நம்ம ஒரு அற்புதமான பதிவாக இன்னைக்கு அமைய போகுது. முழுவதுமாக கேளுங்க, நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க. நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாவித்ரியோட கணவன் உயிரிழந்து ஒரு பிணமாக இருந்தார். அந்த பிணத்திற்கு, அந்த சடலத்திற்கு உயிர் கொடுத்தாரு சுவாமி நரசிம்ம சரஸ்வதி அவர்கள். சுவாமிகள் நடத்தின அந்த லீலையெல்லாம் பார்த்த மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அவங்கவுங்களோட வீட்டுக்கு போனாங்க. சாவித்திரியும் அவரோட கணவரும் சேர்ந்து சுவாமிகளோட சேர்ந்து அவரோட ஆசிரமத்துக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஆவலோடு நாமத்தாரகன் சித்தமுனிவர்கிட்ட கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சாவித்திரியும் அவரோட கணவரும் சுவாமிகளோட ஆசிரமத்திலே போய் தங்குறாங்க. தங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு சுவாமிகள்கிட்ட சாவித்திரி கேட்கிறா, சுவாமி, என்னோட கணவர் அந்த கந்தர்வபுர எல்லையில உயிரற்ற உடலா இருந்தாரு. இறந்து போன நிலையில நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்ப இந்த பிறப்பு இறப்பு இந்த சுழற்சி எல்லாம் பத்தி எனக்கு சொல்லி ஒருத்தர் ஆறுதல் கொடுத்தாரு. ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, நீ கண்டிப்பா நீ சுவாமியை போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 4 ருத்ராட்சங்களும் கொடுத்தாரு. 2 ருத்ராட்சங்களை என்னோட கணவரோட கழுத்துல மாட்ட சொன்னாரு. 2 ருத்ராட்சங்களை காதுகளையும் மாட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் உங்களையும் போய் பார்க்க சொன்னாரு. நான் உடன்கட்டை ஏறுவதாக இருந்தேன். என்னை தடுத்து நிப்பாட்டி நீ முதல்ல சுவாமியை பாரு, அதுக்கப்புறம் சுவாமியோட தரிசனம் நீ பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது உங்களை பார்க்க சொன்னாரு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உடன்கட்டை ஏற சொன்னாரு. அவர் யாரு, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லையே, அவர் எங்க போனாரு, அவரை நான் இனிமேட்டு எங்கே போய் பார்க்க முடியும், அவரால் தான் நான் உங்களை பார்த்தேன், அவர் எங்கேருந்து வந்தார், எங்கே போனார், இது எதுவுமே எனக்கு தெரியலையே சாமி அப்படின்னு கேட்குறா. அப்போ சுவாமி சொல்கிறாரு, அது வேறு யாரும் இல்லைம்மா, நான் தான். உன்னோட பக்தியையும் உன்னோட பதிவிரதா தன்மையையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ரூபத்தில் வந்தேன். வேறு யாரும் இல்லைம்மா, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான விளக்கமும் கொடுத்துறாரு. சுவாமிகள் தான் நேரில் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ருத்ராட்சிகளோட மகிமையினால தான் உனக்கு உன்னோட கணவர் அவர் சுகமானார், அதாவது மீண்டும் உயிர் பெற்று வந்தார். ருத்ராட்சத்தோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தோட மகிமையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ருத்ராட்ச மகிமையை அப்படியே கேளுங்க. கூடவே சேர்ந்து ஒரு கதையும் சாமி சொல்ல போகிறாரு. அற்புதமான ஒரு கதை. சரி, ருத்ராட்சத்தோட மகிமையை தான் இன்னைக்கு முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். சுவாமிகள் சொல்கிறாரு, யாரெல்லாம் நம்பிக்கையோட ருத்ராட்சியை போட்டுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாரோட பாவங்களும் தீர்ந்துடும். ருத்ராட்சியத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு அணிந்து கொள்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள்லாம் தீர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெரும் புண்ணியமும் கிடைக்கும். ஆனால் ருத்ராட்சியத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாது. 1000 ருத்ராட்சிகள் போட்டுக்கொண்டால் அவன் ஈசனுக்கு ஒப்பாவான், அதாவது சிவனுக்கே சமமாயிருவான். 1000 ருத்ராட்சங்கள் யார் போட்டிருக்காங்களோ அவங்க சிவனுக்கே சமமாயிருவாங்களாம். அப்படி கிடைக்கலனா கூட பரவாயில்ல. புஜங்களுக்கு 16 வீதம், தலைமுடியில் 1, கைகளுக்கு 24 வீதம், கழுத்தில் 32, காதுகளில் 6 வீதம், தலையில் 42, மார்பில் 108 போடுபவன் குமாரசுவாமிக்கு ஒப்பாவான். அவைகளுடன் பவளம், ஸ்படிகம், வைடூரியம் முதலியவை சேர்த்து மாலையாக போடலாம். ருத்ராட்ச மாலையுடன் ஜபம் செய்தால் எண்ணற்ற பலன் கிடைக்கும். ருத்ராட்சை போடாதவனின் வாழ்வே வீண். ருத்ராட்சத்தை காதுகளில் போட்டு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். ஏகாதச ருத்திர மந்திரங்களுடன் ருத்ராட்சையை அபிஷேகம் செய்தால் ருத்திரனை, அதாவது ஈசனை பூஜை செய்த பலன் வரும். ருத்ராட்சைகளில் ஒரு முகம் முதல் 21 முகங்கள் கொண்டவை இருக்கின்றன. இதில் எந்த ருத்ராட்ச முகங்களை நம்ம பயன்படுத்தினாலும் ஒரே பலன் தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சுவாமிகள். காஷ்மீர நாடு அப்படிங்கிற ஒரு நாடு, காஷ்மீர நாடு. அந்த நாட்டில் இருக்க ராஜாவோட பேர் பத்திரசேனன். அந்த பத்திரசேனன் அரசனோட மகனோட பேர் தாரகன். அந்த அரசனோட மந்திரி சபையில் இருக்கிற ஒரு மந்திரியோட மகனோட பேர் சத்குணன். சத்குணன் அப்படிங்கிற ஒரு மகன். இவங்க 2 பேரும், அதாவது இந்த ராஜாவோட பையன் தாரகனும் இந்த மந்திரியோட பையன் சத்குணனும் 2 பேரும் நண்பர்கள். சிறு வயதிலிருந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி படைத்த ஒரு குடும்பம். ஏன்னா ஒருத்தர் இளவரசர் ராஜாவோட பையன், இன்னொருத்தர் மந்திரியோட பையன். அப்படி இருந்தாலும் கூட இவங்க 2 பேரும் எந்த நகைகளையும் போட மாட்டாங்க, ஆடம்பரமான பொருட்கள் எதையும் அணிய மாட்டாங்க.
ஆனால் இவங்க ருத்ராட்சத்தை மட்டும்தான் வந்து போட்டுக்குவாங்க. இந்த 2 பசங்களுக்கும் இது வந்து ஒரு பழக்கமாகவே இருக்குது. ராஜா வீட்டு பையன் ஒரு இளவரசன் எப்படி இருப்பான், ஒரு மந்திரியோட பையன் எப்படி இருப்பான் நினச்சி பாருங்க. ஆனால் அவங்க 2 பேரும் வந்து எந்த ஒரு ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி தங்க நகை அது இதுன்னு இந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் விரும்பாமல் வெறும் ருத்ராட்சத்தை மட்டும் தான் அணிகிறாங்க. அவங்க ருத்ராட்சத்தை மட்டும் இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு தினைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஈசனை வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மற்ற குழந்தைகள்லாம் ஓடுறாங்க, ஆடுறாங்க, விளையாடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட முழு கவனமும் என்ன இருக்கு, எல்லாமே ஈசன் தான். இவங்களுக்கு சிவன் தான், சிவனுக்கு பூஜை செய்வது தான் இவங்களுக்கு அனுதினம் வேலையும் தான். அந்த 2 பசங்களுக்கும் அந்த ராஜா அந்த மந்திரி மட்டும் இல்லாம அந்த நாடே வந்து வியந்து பாக்குது. என்னடா இந்த 2 குழந்தைகள் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிட்டு சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த அரசவைக்கு வந்து பராசர மகரிஷி வந்து வராரு. அரசன் பத்திரசேனனும் என்ன பண்றாரு, பராசர முனிவரை வந்து வரவேற்று துதித்து பூஜையெல்லாம் செய்து தகுந்த ஒரு ஆசனத்தில் அமர வைத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கிறாரு. முக்கியமா தன்னோட குழந்தைகளை பத்தி, தன்னோட பையனையும் அப்புறம் மந்திரியோட பையனை 2 பேரையும் கையை காமிச்சு கேட்கிறாரு. இந்த 2 பசங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டு ரொம்ப விசித்திரமா வந்திருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, மற்ற குழந்தைங்க மாதிரி இவங்க இல்ல, பிறந்ததுல இருந்தே இவங்களோட நடவடிக்கை இப்படிதான் இருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, இதுக்கு காரணத்தை உங்களால சொல்ல முடியுமான்னு பராசர முனிவரை பார்த்து கேட்குறாங்க. பராசர முனிவர் வந்து அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, மன்னா அதுக்கு நீங்க வந்து முன்ஜென்ம கதையை வந்து தெரிஞ்சுக்கணும். முன்ஜென்மத்தில் இவங்க யாரு என்ன ஏன் இப்படி ஆனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியும். அதனால பூர்வ ஜென்ம கதையை ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பூர்வ ஜென்ம கதையை சொல்றாரு. முன்பு நந்தி கிராமத்துல ஒரு அழகான ரொம்ப பணக்காரி, ஒரு அழகான ஒரு பணக்காரி, ஆனா அவ வந்து விலை மாது ஒருத்தி வந்து இருக்கா. விலை மாது ரொம்ப அழகானவர், ரொம்ப பணக்காரி. ஆனா அவ விலை மாதுவாக இருந்தாலும் கூட நல்ல குணம் கொண்டவள். அவள் விலை மாதுவாக இருந்தாலும் தன்னிச்சையாக அவ ஏனோ தானோன்னு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாம எல்லா தர்மங்களையும் செய்து கொண்டு சாதுக்களையும் தெய்வத்தையும் பூஜை செய்து நல்லவள் என்ற புகழோடு வாழ்றா. விலை மாது ஆனா எல்லா தர்மங்களையும் கடைபிடிக்கிறா. தங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா தர்மங்களையும் செய்கிறா. சாதுக்களையும் தெய்வங்களையும் பூஜை செய்து நல்ல பெண்மணியாவே வாழ்ந்து வரா. ஆனா விலை மாது அவ தன்னோட தோழிகளோட ஆடி பாடி விளையாடுவதற்காகவே தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தை கட்டுறா. அங்க வந்து அவளோட தோழிகளோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாட்டியம்லாம் ஆடுவாளாம். அந்த மண்டபத்துல ஒரு கோழியையும் ஒரு குரங்கையும் வந்து வளர்க்குறா. அந்த மண்டபத்துல என்ன பண்றா, ஒரு கோழியையும் குரங்கையும் வளர்க்குறா. ஒரு வினோதத்திற்காக என்ன பண்றா, ஏதோ கழுத்துல வந்து ருத்ராட்சத்தை வந்து மாட்டி விடுறா அந்த கோழிக்கும் குரங்குக்கும். அவளுக்கு வந்து எந்த ஒரு இதுக்கு தான் அதுக்கு தான் அந்த மாதிரியான எண்ணம்லாம் இல்லை. சும்மா விளையாட்டுத்தனமா என்ன பண்றா, அந்த குரங்கோட கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தையும் கோழி கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தையும் மாட்டி தொங்க விடுறா. ஒரு விளையாட்டுத்தனமா இப்படியே அவ ஆடி பாடி சந்தோஷமா இருக்கா, விலை மாதுவா இருக்கா, முடிஞ்ச வரைக்கும் நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பணக்கார வியாபாரி, ஒரு தொழில் அதிபர் என்ன பண்றாரு, அவரோட தெருவழியா நடந்து போறாரு. அந்த பெண்ணோட தெருவழியா நடந்து போறாரு. விபூதியெல்லாம் பூசியிருக்காரு, ருத்ராட்சங்கள்லாம் அணிஞ்சிருக்காரு, ரத்தின ஸ்படிகம் இந்த மாதிரி விலை உயர்ந்த அணிகளெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காரு, தங்கம் வைடூரியம் அது இதுன்னு அணிஞ்சிருக்காரு. அவரோட கையில ரத்தின சிவலிங்கத்தை வந்து ஏந்தி அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. ரத்தின சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அதை இவ பாக்குறா, இந்த விலை மாது பாக்குறா. பார்த்த உடனே ஆசை அவளுக்கு, அதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஆசை. உடனே என்ன பண்றா, அவங்களோட தோழி அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொல்லி அந்த பெண் என்ன பண்றா, அந்த விலை மாது எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க அவர்கிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லி அவரை வந்து என்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தோழிகளெல்லாம் அனுப்பி வைக்கிறா. அவங்களோட தோழிகளும் போயிட்டு அந்த வியாபாரியை அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு போறாருல, ரத்தின சிவலிங்கத்தை, அவரை வந்து கூட்டிட்டு அந்த விலை மாது வீட்டுக்கும் வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த வியாபாரி வீட்டுக்கு வந்த உடனே இவ வந்து நேரடியா வந்து விஷயத்துக்கு வந்துடுறான். எனக்கு வந்து அந்த ரத்தின சிவலிங்கத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு அது வேணும், எனக்கு அதை நீங்க கொடுங்க, எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா 3 நாட்கள் உங்களுக்கு நான் வந்து பதிவிரதா தர்மத்தோட உங்கள்கிட்ட நான் நடந்துக்கிறேன், சகல சுகத்தையும் உங்களுக்கு வந்து தரேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. 2 ஆப்ஷன் கொடுக்குறா. ஒன்று வந்து எவ்வளோ பணம்னு சொல்லுங்க, நீங்க விற்கிறீங்கன்னா எவ்வளோ பணம்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். அப்படி நீங்க விற்கல அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வந்து 3 நாட்கள் வந்து பதிவிரதா தன்மையுடன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பதிவிரதா தன்மையுடன் உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன், சகல சுகங்களையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 நாட்கள் உங்ககிட்ட நான் வந்து சகல சுகத்தையும் கொடுத்து பதிவிரதா தன்மையோட நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு அந்த சிவலிங்கத்தை கொடுங்கன்னு இவ சொல்றா. அதை கேட்ட உடனே அந்த வியாபாரி என்ன பண்றா, சிரிக்கிறாரு.
நீயே ஒரு விலை மாதுமா, நீ எப்படி பதிவிரதா தர்மத்தை எப்படி உன்னால கடைபிடிக்க முடியும்? சரியான கேள்விதானே. நீயே ஒரு விலை மாது, நீ எப்படி பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்க முடியும்? மேலும் நீ விலை மாதுவான நீ சொன்ன வார்த்தையை எப்படி காப்பாற்றுவ? விலை மாதுவான உன்னோட பேச்சை நான் எப்படிமா நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அதற்கு அந்த விலை மாது சொல்றா, நான் நிச்சயமா 3 நாட்கள் உங்கள் மனைவி போல நடந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து சகல சுகங்களையும் இன்பத்தையும் தருவேன், இது உறுதி. அப்படி செய்தா மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த 3 நாட்கள் உங்களுக்கு பதிவிரதா தன்மையோட மனைவியா நடந்து உங்களுக்கு சகல சுகங்களையும் தருவேன். நீங்க 3 நாட்கள் பொறுத்திருந்து பாருங்க. இந்த 3 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒழுங்கா நான் சொன்ன வாக்கை நான் காப்பாத்தி இருந்தா மட்டும் நீங்க இந்த சிவலிங்கத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்து மேல சத்தியம் பண்றா. நீங்க நான் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா மட்டும் இந்த சிவலிங்கத்தை கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்காம நீங்க எடுத்துட்டே போங்க, இது சத்தியம்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தின் மேல் கையை வைத்து சூரிய சந்திரர்கள் சாட்சியாக சத்தியம் செய்றா. இவ இந்த அளவுக்கு நம்பிக்கையா பேசுறத பார்த்த இவருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரிம்மா, நான் உன்னை நம்புறேன், சம்மதிக்கிறேன், நான் உங்க கூட 3 நாள் நான் தங்குறேன். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த சிவலிங்கம் ரொம்ப புனிதமானது, அதனால இந்த சிவலிங்கத்தை இங்க படுக்கை அறையில வைக்க முடியாது. இது வேற ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். இதுக்கு ஏதாவது இந்த சிவலிங்கம் இந்த புனிதத்துக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னா, அதாவது புனிதம் கெட்டு போனதுன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அவரு. அந்த வியாபாரி என்ன பண்றாரு, இந்த சிவலிங்கம் ரொம்ப புனிதமானது, ரொம்ப சுத்தமான இடத்துல வைக்கணும். சிவலிங்கத்துக்கு, அதாவது இந்த புனிதமான சிவலிங்கத்துக்கு ஏதாவது தீங்கு நடந்துச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதையும் அவள்கிட்ட சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை அவள்கிட்ட கொடுக்குறாரு. அவ என்ன பண்றா, எதிர்த்த மாதிரி இருக்கா, வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற நாட்டிய மண்டபத்துல போய் வைக்கிறா, பத்திரமா வைக்கிறா. அந்த ரத்தின சிவலிங்கத்தை பத்திரமா அந்த மண்டபத்துல வச்சுட்டு இந்த வியாபாரியும் இந்த விலை மாதுவும் அந்த விலை மாதுவோட வீட்டுக்கு அந்த படுக்கை அறைக்கு போறாங்க. விலை மாதுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே திடீர்னு எதிர்பாராத விதமா மண்டபம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியலையேன்னு இவங்க 2 பேரும் ஓடி போய் பாக்குறாங்க. மண்டபத்துல இருந்த இந்த விலை மாது வளர்த்துக்கிட்டு இருந்த குரங்கு, கோழி கூடவே சேர்ந்து அந்த சிவலிங்கம், ரத்தின சிவலிங்கமும் சேர்ந்து நெருப்புல எரிஞ்சிருச்சு. இத பார்த்த அந்த வியாபாரி, என்னோட சிவலிங்கம் எரிஞ்சிருச்சு, அதனால நான் இனிமேட்டு உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்த அந்த மண்டபத்துல எரிஞ்சிட்டு இருந்த அந்த கட்டையெல்லாம் எடுத்து போட்டு, பாதி எரிஞ்சு எரியாமலும் இருக்கு அந்த கட்டையெல்லாம் எடுத்து தீ மூட்டி என்ன பண்றாரு, இவரு இறங்கி தற்கொலை பண்ணிக்கிறாரு. இத பார்த்த அந்த விலை மாது என்ன பண்றா, நான் இவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், 3 நாட்கள் இவரோட மனைவியா இருந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், அதனால நானும் இந்த நெருப்புல விழுந்து என்னோட உயிரை விட போறேன் அப்படின்னு சொல்லி நெருப்புல விழுவதற்கு முயற்சி பண்ணும்போது அதை பார்த்த அவளோட உறவுக்காரர்கள், அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்னம்மா பண்ற, நீ என்ன தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, நம்ம எல்லாம் விலை மாது, நீ என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ பத்தினிங்கிற, பதிவிரதா தன்மைங்கிற, மனைவிங்கிற, நமக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? நம்ம தான் தினைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்துட்டு இருக்கமே, நம்ம எப்படி பதிவிரதா தன்மையை கடைபிடிக்க முடியும்? நீ என்ன பைத்தியமா, தேவையில்லாததெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவள் சொல்றா, நான் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக, அதற்கு அந்த விலை மாது சொல்றா, நான் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக சிவலிங்கத்தின் மேல் பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து 3 நாட்கள் அவர் மனைவியாக வாழ்வேன் என்று சத்தியம் செய்தேன், அதனால நான் அவருக்கு மனைவியாவேன், அதனால நான் இப்ப அவருக்கு மனைவி. அப்படி இருக்கும்போது மனைவியான நான் அவர் இறந்து விட்டதால் பதிவிரதா தர்மத்தின் படி அவருடன் உடன்கட்டை ஏறுவதுதான் தர்மம். அப்படி செய்யாவிட்டால் என் 21 தலைமுறையினர் பாவத்தை பெறுவார்கள். நான் சொன்னபடி செய்தால், என் தர்மத்தை செய்தால் அவர்கள் எல்லாம் புண்ணியம் பெற்று விடுவார்கள் என்று கூறி அந்த நெருப்புல விழ முயற்சிக்கிறா. அப்பொழுது அந்த நெருப்பிலிருந்து பரமேஸ்வரன் தோன்றி வராரு, ஈஸ்வரனே வராரு, அந்த நெருப்புல இருந்து வராரு. அந்த விலை மாது முன்னாடி ஈஸ்வரன் தோன்றி சொல்றாரு, நான் தான் உன்னோட தர்ம குணத்தை சோதிக்க நினைத்து அந்த வியாபாரி வடிவில் நான் தான் வந்தேன். அந்த வியாபாரி வேற யாரும் இல்ல, உன்னோட தர்ம குணத்தை சோதிப்பதற்காக தான் நான் அந்த வியாபாரி வேஷத்துல வந்தேன். நான் உன்னிடம் கொடுத்தது என்னோட ஆத்ம லிங்கம் தான். இந்த மண்டபத்திற்கு தீயை மூட்டி உன் பதிவிரதா தர்ம
சத்தியத்தை சோதிக்க வேண்டுமென்று இப்படி செய்தேன். உன்னோட பதிவிரதா சத்தியம் பண்ணல, அந்த சத்தியத்தை சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த மண்டபத்துக்கு தீயை மூட்டி இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னோட அந்த தர்ம சத்தியத்தை காப்பதற்காக நீ உன்னோட உயிரை விடுவதும் இந்த நெருப்புல இறங்கவும் நீ தயாராயிட்ட. உன்னோட இந்த தர்ம குணத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறாரு. அந்த விலை மாதுவை பார்த்து அவள் அதுக்கு கேட்கிறா. ஈசனை வணங்கி சிவபெருமானை வணங்கி அவ கேட்கிறா, பரமேஸ்வரா எனக்கு இந்த பூமியில் எதுவும் வேணாம், எனக்கு இந்த சம்சார பந்தத்திலிருந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, சிவலோக பிராப்தம் கொடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறா. ஈசனும் சந்தோஷம் அடைந்து அவளை சிவலோகத்துக்கே அழைச்சிட்டு போறாரு. இந்த கதையை தான் பராசர முனிவர் என்ன பண்றாரு, அந்த மன்னர்கிட்ட சொல்றாரு. எந்த மன்னர்கிட்ட? தன்னோட குழந்தைகள் 2 பேரும் கழுத்துல ருத்ராட்சம் மாட்டிக்கிட்டே இருக்காங்களே, என்னோட குழந்தையும் அந்த மந்திரியோட குழந்தையும் கழுத்துல ருத்ராட்சம் மாட்டிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு என்ன விஷயம்னு கேட்கும் போதுதான் பராசர முனிவர் என்ன பண்றாரு, பூர்வ ஜென்ம கதைன்னு ஒரு கதையை சொல்லியிருக்காரு. இந்த கதையில அந்த ருத்ராட்சம் அணிந்திருந்த அந்த குரங்கும் கோழியும் தான் இந்த 2 குழந்தைகள். அந்த மண்டபத்துல எரிஞ்சு போனதுல ஒரு குரங்கும் ஒரு கோழி இந்த விலை மாது வளர்க்கும் போது என்ன பண்ணா, விளையாட்டுத்தனமா அந்த குரங்கோட கழுத்துலையும் கோழியோட கழுத்துலையும் ருத்ராட்சத்தை மாட்டி விட்டால. அந்த குரங்கும் கோழியும் தான் இந்த பிறவியில இந்த குழந்தைகளா பிறந்திருக்காங்க. முன் பிறவியில் ருத்ராட்சைகள் அணிந்ததினால் இந்த பிறவியில் அவர்களுக்கு இந்த பக்தியும் ஞானமும் பிறந்தது. ஆகையால் ருத்ராட்சைகள் அணிபவர்கள் நற்குணம் பக்தியும் புண்ணியமும் பெறுவார்கள் என்று பராசர முனிவர் அந்த மன்னர்கிட்ட சொல்றாரு. மேலும் என்ன நடந்தது, அதாவது இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு பூஜைகள் செய்துட்டு இருக்க இந்த மன்னனோட மகனுக்கு என்ன நடந்தது, பராசர முனிவர் என்ன சொன்னாரு, அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆனது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.